ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம உடலில் முக்கியமான பங்கு வகிக்கிறது நரம்புகள் தாங்க. நரம்புகள் தான் மூளை, இதயம், கைகள், கால்கள் எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற கம்பி லைன் மாதிரி. இந்த கம்பி லைன் பலவீனமாகிவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? கைகள் நடுங்கும், கால்கள் வலி எடுக்கும், நரம்பில் துடிப்பு, நினைவாற்றல் குறைவு, இப்படி எல்லாமே வரும். அப்படின்னா இந்த நரம்புகளை எப்படி பலப்படுத்துறது? மருந்து இல்லாமலேயே நம்ம உணவுலேயே தீர்வு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது நோய்கள் மற்றும் பிற உடல் பிரச்சனைகளை சமாளிக்க சிறந்த வழின்னு சொல்லப்படுது. நரம்பு மீளுவதற்கு நம்மளோட உணவு ஊட்டச்சத்து நிரப்பப்பட்டதாக இருக்கணுங்க. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு உணவு உட்கொள்வதில் மாற்றங்கள் செய்வதன் மூலம் இது நம்மளால் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாற்றங்களை கொண்டிருக்கலாம். ஸோ சேதமடைந்த நரம்புகளை சரி செய்கிறதுக்காக உங்களோட வழிகாட்டும் உணவு திட்டத்தையோ அப்படி இல்லைன்னா ஊட்டச்சத்து திட்டத்தையோ மாறாமல் இருக்கிறது நல்லதுங்க. நரம்பு சேதத்தை குணப்படுத்த சில உணவுகள் என்னென்னன்றதை பற்றி விரிவாக நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரம்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா முக்கிய 3 அம்சங்கள் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தேவை, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தேவை, கால்சியம், மக்னீசியம், ஜிங்க் போன்ற கனிம சத்துக்களும் தேவை. இது எல்லாம் தான் நம்ம உணவில் இருந்தால் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு பலம் குறைஞ்சா பலருக்கும் நியூரோபோஃபியா, தில்லிங், லெக் பெயின், நம்னஸ் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். வைட்டமின் பி நிறைஞ்ச உணவுகள். நரம்பு சேத சிகிச்சை வைட்டமின்களில் B6, B12 மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் அடங்கும். இது போன்ற வைட்டமின்கள் காயம்பட்ட நரம்புகளை குணப்படுத்தும் மற்றும் உணர்வை மேம்படுத்தும். இது போன்ற வைட்டமின்கள் உங்கள் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. இதுக்கான ஒரு சிறந்த ஆதாரம் எது தெரியுமா? வைட்டமின் B12 மத்தி, சால்மன், சூறை, காணாங்கழுத்தி. வைட்டமின் B1 பச்சை பட்டாணி, கருப்பு பீன்ஸ், பருப்பு. வைட்டமின் B6 டூனா, சால்மன். வைட்டமின் B12 சோயாபீன்ஸ், பாதாம். பச்சை மற்றும் இலை காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிரம்பி இருக்கு. இது வைட்டமின் ஏ நிறைஞ்சு மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா லிபோயிக் அமிலமான மற்றொரு நுண்ணூட்டச்சத்து வைட்டமின் பியையும் கொண்டிருக்கு. இந்த ஊட்டச்சத்து நிறைஞ்ச செயல்பாட்டுக்கு முக்கியமானது மற்றும் நரம்பியல் வலியை போக்க உதவியாக இருக்கும். இது நரம்புகளின் மீளுருவாக்கம் மேம்படுத்தவும் பச்சை இலை காய்கறிகள் ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்குது. ப்ரக்கோலி, ஆஸ்பாரகஸ், கீரை, காலை போன்றவை இது தினமும் உட்கொள்வது நரம்பியல் வலியை குணப்படுத்த உதவுது. இஞ்சி அப்படின்றது ஒவ்வொரு இந்திய குடும்பத்திலையும் காணப்படுற ஒரு பொதுவான உணவுப் பொருளுங்க. நாட்டோட விருப்பமான பானமான டீயில் ஒரு மூலிகை பொருளாக பிரபலமாக இது பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மசாலா பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. இஞ்சியில் நரம்பு வலியை குறைக்கும் அழற்சி எதிர்ப்பு காரணிகளும் இருக்குது. பிடிப்புகள் மற்றும் நரம்பியல் எரிச்சல் ஆகியவற்றில் வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்க இந்த இஞ்சி எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருது. உங்கள் உணவில் சின்ன அளவு இஞ்சியை சேர்க்கிறது குறிப்பிடத்தக்க வழிகளில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். குறைந்த கொழுப்பு பால். உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மக்களால் தினசரி பால் உட்கொள்ளப்படுது. குறைந்த கொழுப்புள்ள பாலை தேவையான அளவு கொழுப்புகளை உட்கொள்வது சமைக்கப்படுவது இருந்தாலும் உங்கள் சேதமடைந்த நரம்புகளை எதிர்த்து போராடக்கூடிய அமினோ அமிலங்களை சேர்க்கிறது உங்கள் உணவில் ஒரு சூப்பர் ஃபுட் ஆகுது. அமினோ அமிலம் அசிட்டைல் எல் கார்பனேட் அப்படிங்கிற இது நம்ம உடலில் ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான நரம்பு செல்களை உருவாக்குது. இது ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்குது. சேதமடைந்த நரம்புகளை ஏற்படும் வலியை குறைக்குது. பழங்கள் சாப்பிட்றதால நரம்பியல் வலியை குணப்படுத்த முடியும். வளமான ஒரு மூலமாக இந்த பழங்கள் இருக்குங்க. பழங்கள் உங்கள் உணவில் சேர்க்கப்பட அது வீக்கத்தை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பழத்தை பொறுத்து அது உங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த நரம்புகளை மீட்டெடுக்கும். நரம்பு சேதத்தை குணப்படுத்தும் பழங்கள் போன்ற நரம்புகளுக்கு சிறந்த உணவுகளில் சில ஆப்பிள், பெர்ரி, ஆரஞ்சு மற்றும் திராட்சை ஆகும். குவார்செரின் போன்ற பழங்களில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் அழற்சி எதிர்ப்பு கூறுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நரம்பியல் வலியை தணிக்க உதவுது. விதைகள். சில காய்கறிகள் விதைகள் சேதமடைந்த நரம்புகளை குணப்படுத்த சிறந்த ஆதாரமாக இருக்குது. பூசணி விதைகள் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தை வளமாக கொண்டிருக்க ஒரு மூலம்னு சொல்லப்படுது. உங்கள் உணவில் நுண்ணூட்டச்சத்துக்களை சேர்த்து நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது எளிதாக வழிவகுக்கும். கடந்த சில வருடங்களில் ஆளி விதைகள் கொஞ்சம் பிரபலமாகி வருது. அமினோ அமிலங்கள் மற்றும் குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றின் பெரிய கலவையானது தீங்குகளை மீட்டெடுக்கவும் வலியை குறைக்கவும் உதவுது. ஜியா விதைகளில் ஆளி விதைகளைப் போலவே சத்துக்கள் இருக்குது.
இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பொட்டாசியம் ஏராளமாக இருக்குது. பாதாமில் வைட்டமின் இ இருக்குங்க. இது நரம்புகளை பாதுகாக்கும். தினமும் 5லேருந்து 6 பாதாம் நனைத்து சாப்பிட்றது நல்லது. வால்நட்டில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நரம்பு அழுத்தத்தை குறைக்குது. அதிகம் வேலை பார்க்கும் அல்லது அதிக மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு சிறந்தது. விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் நரம்பு ஆரோக்கியத்துக்கு ராணி மாதிரி. நெல்லிக்காய் சாறு அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் தினமும் சாப்பிட்டா நரம்புகள் திடமாகும். முருங்கைக்கீரை இது நரம்பு மற்றும் எலும்பை பலப்படுத்த ஒரு சிறந்த மூலம்னு சொல்லுது. வாரம் 3 முறை சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு வலி குறையும். மெக்னீஷியம் கால்சியம் நிறைஞ்சது எள்ளு. இந்த எள்ளு லட்டு அப்படி இல்லைன்னா எள்ளு எண்ணெய் உடலில் மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா நரம்பு பலம் அதிகரிக்கும். பசலைக்கீரை இது வைட்டமின் B9 அதாவது ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச ஒரு பசலைக்கீரை. இது நரம்பு செல்களை புதுப்பிக்குது. அதிக நேரம் சிஸ்டம் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸ் பணியாளர்களுக்கு மிகச்சிறந்தது. பாதாம் பால் அப்படி இல்லைன்னா முந்திரிப்பால் நரம்பு சோர்வை குறைக்குது. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் சூடான பாதாம் பால் குடிக்கிறது நல்லது. இதனால் மன அழுத்தம் குறையும், நரம்பு சோர்வும் போகும். மஞ்சளில் உள்ள கர்க்யூமின் அப்படிங்கிற நரம்பு அழற்சியை குறைக்குது. தினமும் சாப்பாட்டில் சேர்க்கும்போது மஞ்சள் பால் குடிக்கிறது நல்லது. மீன் வகைகள் ஒமேகா 3 நிறைஞ்ச மீன் வகைகளை சாப்பிட்றது நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துது. வாரம் 2 முறை சாப்பிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஜீரகம் வெந்தயம் நெல்லிக்காய் கலந்த நீர் இது நரம்பு நெருக்கத்தை குறைக்கும் பழமையான வீட்டு சிகிச்சைன்னு சொல்லப்படுது. நம்ம நரம்பு பலப்படுத்த சில பழக்கங்களை நம்ம விடுறது சிறந்ததுங்க. புகை மது ஜங்க் ஃபுட் இதெல்லாம் விடுறது நல்லது. அதிகமான கெஃபைன் அதாவது காஃபி டீ போன்ற பொருட்களை உட்கொள்றதை தவிர்க்கலாம். குறைவான நேரம் தூக்கம் இதை தவிர்க்கிறது சிறந்தது. மன அழுத்தத்தை குறைக்கணும். இது எல்லாமே நரம்புகளை பலவீனப்படுத்தும். அதுக்கு பதிலாக தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. சீரான யோகா செய்யுங்க. பிராணாயாமா சூரிய நமஸ்காரம் மாதிரி. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் பழகிக்கோங்க. எலும்பை நரம்பையும் பலமாக வச்சுக்கோங்க. நரம்புகள் நம்ம உடலில் மின்சாரம் மாதிரி. அதை நாமே சரியான உணவுகளால் நல்ல பழக்க முறையால் காப்பாற்றலாம். மருந்துகள் தேவையில்லை. இயற்கை தான் சிறந்த மருத்துவம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இது மாதிரியான நரம்பு வலி சோர்வு மன அழுத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த உணவுகளை ஒரு 30 நாட்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். மாற்றம் நிச்சயமாக தெரியும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.